அன்பார்ந்த எழுச்சிமிகு வீர வணக்க நினைவேந்தல் நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற கொட்டாம்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் கம்பூர் கார்மேகம் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னோடிகள், மூத்த பொறுப்பாளர்கள் ஐயாவு, சந்திரமோகன், முத்தமிழ் பாண்டியன், நல்ல தம்பி, அமுதர், வெள்ளை தமிழன், பூமிராஜன், நடுக்கண்ணன், ராஜ்குமார், துரை, முனியாண்டி ஆகிய தோழர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முதன்மை செயலாளர் காவரசு அவர்களே, ஆக்களரசு அவர்களே, எல்லாளன் அவர்களே, கனியமுதன் அவர்களே, பூகா பாவலன் அவர்களே, மு கலைவேந்தன் அவர்களே, வில்லவன் கோதை அவர்களே, மேலூர் சசி, சங்கத்தமிழன், செல்லப்பாண்டியன், அன்பழகன், அலங்கை செல்வ அரசு, இன்குலாப் கலைவாணன், வழக்குரைஞர் ரஜினிகாந்த் ஆகிய இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, மதுரை மாவட்டத்தின் செயலாளர்கள் ஊர்சேரி சிந்தனை வளவன், இரா காளிமுத்து, சுடர்மொழி, ரவிக்குமார் ஆகிய தோழர்களே, மாநில பொறுப்பாளர்கள் தமிழேந்தி, திருக்குமரன், மாலின், போஸ், கதிரவன், அகரன், பாண்டியம்மாள், கதிர்பாண்டியன், மேலவளவு கருப்பையா, விடுதலை புலியம்மா, கொஞ்சம் உதவி உட்காருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் காத்து கிடையாது, கொஞ்சம் கருப்பு சட்டை மட்டும் கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க தம்பி, அது மேல யாரும் கைய வைக்காதீங்க, கீழே உட்காருங்க, அது மேல தம்பி தள்ளி தள்ளி தம்பி, ஏய் தள்ளி, பாவரசரி கொஞ்சம் இப்படி தள்ளி கொஞ்சம் தள்ளுமா, அது மேல உங்க கருணைக்கு நன்றி. வழக்குரைஞர் சரவணன், காமராஜ், பந்தல்குடி ரவி, ஓவியர் முதல்வன், தங்கப்பாண்டியன், இளஞ்சென்றன், ஐடிஐ முத்தையா, டிபிஐ முத்து, எஸ்பி மணிகண்டன், புதூர் ரவி, சி மோகன், மேலவாசல் மாரி, சீனி நயினார் முகமது, சிறுத்தை ராஜா, சலேஷ் துரை, அந்தோனி குருஸ், விஜயா நெல்சன், ஓவியர் ரேவதி அழகர்சாமி, கலைச்செல்வன், ஐடி முத்தையா, குற்குடம் முத்தையா, பார்த்தசாரதி, பரந்தாமன் ஆகிய தோழர்களே, தென்மண்டல செயலாளர்கள் தமிழ்வாணன், வழக்குரைஞர் முருகன், சித்திக், முரசு தமிழப்பன், களக்காடு சுந்தர் மற்றும் தென் மாவட்ட செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், தொகுதி துணை செயலாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட அமைப்பாளர்கள், ஒன்றிய நகர மழையூர்பட்டி கார்த்திக் அவர்களின் தாயார் பஞ்சு அவர்களே, ஆண்டார் கொட்டாரம் ராஜாவின் தாயார் தங்கம்மாள் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற, அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ் மண்ணில் எங்களை வெல்ல எவரும் இல்லை என்று உரத்து சொல்லக்கூடிய
அணிதிரண்டு வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருபத்தி 6வது ஆண்டாக, கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த விடுதலை களத்திலே நாம் மறைந்த ஈகம் செய்த அரசியல் உரிமை போராளிகளான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு நமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் இங்கே திரண்டிருக்கிற உங்களின் சார்பிலும் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்கள் யாவருக்கும் முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். முருகேசனின் ஈகம் எத்தகையது என்பதை ஆண்டுதோறும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய மாவீரன் என்பதை எண்ணி பார்க்கிற போதெல்லாம் மெய் சிலிர்க்கிறது, உடலில் புத்துணர்வு பிறக்கிறது, சலிப்பு தட்டவில்லை. தமிழ் மண்ணில் நான் அறிந்த வரையில் மேலவளவு முருகேசன் துணிந்து சாவை வரவேற்றவன், அழைத்தவன், ஈகம் செய்ய தியாகம் செய்ய துணிந்தவன். சாதி வெறியர்கள் அச்சுறுத்தல் விடுத்த நிலையிலும் கூட அதனால் என்ன, தலை போனாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் உரிமைகளை வென்றெடுத்தே தீருவேன் என்று நெஞ்சுரத்தோடு களமிறங்கிய ஒரு போராளி, இசகு பிசகாக மாட்டி சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டவன் அல்ல. தெரியாமல் மோடுமுட்டித்தனம் என்பார்கள் மதுரை மாவட்டத்திலே. அப்படி எந்த விவரமும் இல்லாமல் மோடுமுட்டித்தனமாக போய் ஆழம் தெரியாமல் காலை விட்டு அகப்பட்டுக் கொண்டவன் அல்ல முருகேசன். இந்த முடிவை எடுத்தால் எத்தகைய நெருக்கடியை சந்திக்க நேரும் என்பது அவனுக்கு தெரியும். அஞ்சலி மேலவளவு மண் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மதுரை மண்ணே முருகேசனுக்காக தலைவர வேண்டும், பெருமைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த தமிழகமே பெருமைப்பட வேண்டும். தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணன் என்று நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். ஆனால் ஜனநாயக உரிமைக்காக தலை கொடுத்தான் மேலவளவு முருகேசன் என்பது புதிய வரலாறு. தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் பிறந்த மண்ணில், அந்த மாவீரன் வாழ்ந்த மண்ணில், அந்த மாவீரன் காலடி தடம் பதித்த மண்ணில், அந்த மாவீரன் ரத்தம் சிந்திய மண்ணில் நாம் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. சாதாரணமாக பயப்படுத்தினால், பயமுறுத்தினால் பின்வாங்கி ஓடுகிற ஒரு சராசரியான அரசியல்வாதியாக முருகேசன் வாழவில்லை. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி என்பது பெரிய அதிகாரம் படைத்த பதவி அல்ல. ஒரு எம்எல்ஏ, எம்பி அல்லது அமைச்சர் போன்ற அதிகாரம் படைத்த பதவிக்காக அவன் ஆசைப்படவில்லை. எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட தொகுதி, எங்களில் யாரேனும் ஒருவன் அதிலே அந்த நாற்காலியிலே போய் அமர வேண்டும்,
அதை சாதி வெறியர்கள் அறியாமல், அரசியல் அறியாமையால் தடுக்க பார்க்கிறார்கள் என்கிற போது, தலையை அறுத்தறிவோம் என்று எச்சரிக்கிறார்கள் என்கிற போது, அதை நான் எதிர்கொள்ள தயார் என்று எதிர்கொண்ட ஒரு மாவீரன் தான் மேலவளவு முருகேசன். என்னை தேடி மதுரை தல்லாகுளத்தில் நான் தங்கியிருந்த போது என் அறைக்கு வந்த முருகேசனை பார்த்து நான் கேட்டேன், ஏன் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க? சாதி வெறியர்கள் இப்படி அச்சுறுத்துகிற போது கொஞ்சம் நிதானமாக இதை கையாளலாமே, அதிகாரிகளிடம் முறையிட்டு விட்டு நீங்கள் பொறுமை காக்கலாம், விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்று நான் அவரிடத்திலே சொன்ன போது ரொம்ப சாதாரணமா சொன்னேன், அப்படி வெட்டினா விட்டுட்டு இருந்தேன், நான் நிக்கிறேன், உங்க சப்போர்ட். அப்படியே அந்த காட்சி இன்னும் என் கண் முன்னால் நிழலாடி கொண்டிருக்க. உங்க சப்போர்ட் வேணும். அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று நிலைப்பாட்டை எடுத்திருந்த நேரம் அது. அதுதான் நமக்கு எலெக்ஷன் வேண்டாம், தேர்தலில் நிற்க வேண்டாம், ஓட்டு போட வேண்டாம், ஓட்டுக்காக மக்கள்கிட்ட போய் நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டாம், அம்பேத்கர் பாதையில, பெரியார் பாதையில நம்மாலான தொண்டு செய்வோம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. வேற எந்த முனைப்பும் நம்மிடத்திலே இல்லை, முயற்சியும் இல்லை, வேட்கையும் இல்லை. இன்னைக்கு இயக்கம் தொடங்குகிற எல்லோரும் அதிகார வேட்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி நினைக்கவில்லை. என்னை, என் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற தோழர்கள் காவல்துறையின் அடக்குமுறைகளுக்கும் தயாராக வேண்டும், கைது போன்ற ஒடுக்குமுறைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும், சிறை கம்பிகளுக்குள் வாழ்வதற்கும் தயாராக வேண்டும் என்றுதான் நான் அழைப்பு விடுகிறேன். இன்னைக்கு எல்லோரும் ஆற்றல் அரசு போன்ற தம்பிகள் எல்லாம் சாட்சியமாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் என் பின்னால் அணிந்திருந்தார். வெறும் 20-25 பேரை கொண்டுதான், அதுவும் மேலூர் வட்டாரத்தை சார்ந்த 25 பேரை கொண்டுதான் இந்த இயக்கம் உருவானது. இது மேலூர் மண்ணிலிருந்து எடுத்து உருவான சிற்பம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது. மேலூர் மண்ணிலிருந்து எடுத்த தீயை கொண்டு வளர்த்த பெரும் தீ, ஊழி தீ விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு யாராலும் இந்த தீயை அணைக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகளை எவராலும் வீழ்த்த முடியாது என்கிற அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறார். மேலூர் வட்டாரத்தை சார்ந்த தம்பிகளோடு புறப்பட்ட எனது பயணத்தில் இடையிலே என்னை சந்தித்த ஒரு போராளிதான் மேலவளவு முருகேசன். உண்மையான ஹீரோ மேலவளவு முருகேசன். சினிமாவில் வரக்கூடிய நாயகன் கிடையாது, பஞ்சு டயலாக் பேசக்கூடிய ஹீரோ அல்ல. சாதாரணமா சொன்ன அப்படி போனா போட்டு இந்த தலையை வெட்டினா விட்டுட்டாங்க, இதான் பஞ்சு டயலாக். முருகேசன் பேசிய பஞ்சு டயலாக் அவன் ஆன்மாவிலிருந்து வந்த வார்த்தை, அவனுடைய ஆழ் மனதிலிருந்து பீரிட்டு வெளிவந்த சொற்கள். அதற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். அந்த மாமனிதன், மாவீரன் மேலவளவு முருகேசன் பிறந்த இந்த மண்ணில் ஆண்டுதோறும் நாம் உறுதியேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை கொள்கைகளை பேசினாலும், அம்பேத்கரின் சிந்தனைகளை பரப்பினாலும், பெரியாரின் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டாலும், மார்க்ஸ் அவர்களின் உலகளாவிய தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டாலும், ஒருங்கே சேர்த்து நாம் முன்வைத்திருக்கிற 3 முழக்கங்கள் அமைப்பாய் திறவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்பதுதான்.
அதுக்குதான் இயக்கம். அதற்காகத்தான் கட்சி, அதற்காகத்தான் அல்லும் பகலும் இயக்கம். ஓய்வில்லாமல், உறக்கமில்லாமல், ஒரு நொடி கூட தனிமை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 35 ஆண்டுகளாக அன்றைக்கு தொடங்கிய ஓட்டம் 35 ஆண்டுகளாக நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற ஓட்டம், சிறுத்தைகளின் ஓட்டம். நம்மோடு நமது காலத்தில், சமகாலத்தில் இந்த அரசியல் களத்தில் பயணத்தை தொடங்கியவர்கள் எங்கோ காணாமல் போனார்கள், மறைந்து போனார்கள், சிதறி போனார்கள், கரைந்து போனார்கள். இடதுசாரிகளாக எழுச்சி பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வலதுசாரிகளாக வீழ்ச்சியடைந்து வருகிறார்கள். இன்றைக்கு சனாதன சக்திகளால் விழுங்க பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். 1990களின் தொடக்கத்தில் என்ன கொள்கை முழக்கத்தை முன்வைத்து இந்த இயக்கம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியதோ அதே வீரியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிற அரசியல் கட்சிகளுக்கே இன்றைக்கு கொள்கை அடிப்படையிலே வழிகாட்டக்கூடிய, திசை வழி எது என்று சுட்டிக்காட்டக்கூடிய திறன் பெற்ற ஒரு பேர் இயக்கமாக இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது. மேலவளவு முருகேசரி அவர்கள் வெட்டி தலையை பந்தாடி இருக்கலாம். அன்றைக்கு அவர்கள் கைகொட்டி கெக்களித்து சிரித்து இருமாந்திருக்கலாம். ஆனால் இறுதியில் வென்றவன் மேலவளவு முருகேசன் தான். கொன்றவர்கள் எங்கோ பதுங்கி கிடக்கிறார்கள். கொல்லப்பட்ட மேலவளவு முருகேசனின் புகழ் உலகமெல்லாம் இன்றைக்கு பரவி கிடக்கிறது. அவனை பேசாத நபர் இல்லை, அவன் அரசியலை பேசாத கட்சி இல்லை என்கிற ஒரு இடத்தை அவன் எட்டி பிடித்திருக்கிறான். அதே நாற்காலியில் முருகேசனை தொடர்ந்து அடுத்து தம்பி ராஜா உள்ளிட்ட பலரும் அந்த இருக்கையிலே அமர்ந்து இந்த ஊராட்சி நிர்வாகத்தை நடத்தி வரலாற்று சாதனை புரிந்தது முருகேசன் மீட்ட அரசியல் உரிமை வரலாறு. தொடர்களே, இது ஒரு ஊராட்சி அதிகாரம். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஆட்சி அதிகாரம். மேலவளவில் இருந்து புதுதில்லி வரையில் இது விரிவாக்கம் அடைய வேண்டும். இது மேலவளவு ஊராட்சி நிர்வாகத்தோடு மட்டும் தொடர்புடைய போராட்டம் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஒடுக்கப்பட்ட மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வேண்டும். கோரிக்கை கொடுக்கிறவர்களாக, மனுக்களை தரக்கூடியவர்களாக, காலம் காலமாக இவர்கள் அடிமை சகதியிலே உழலக்கூடியவர்களாக இருத்தல் கூடாது. ஆளுமை மிக்க சக்திகளாக எழுச்சி பெற வேண்டும். ஆட்சி அதிகார பீடத்தில் இவர்கள் அமர வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. அந்த பார்வை, அந்த புரிதல், அந்த தொலைநோக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு என்பதை அவ்வப்போது நாம் நிறுவிக்காட்டி வருகிறோம். நம்மை பலரும் சராசரி அரசியல் கட்சியாக மதிப்பீடு செய்கிறார்கள். ஆசை காட்டி மாயவலையில் வீழ்த்து பார்க்கிறார்கள். சில இடங்களில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் போதும், அதைவிட நாங்கள் கூடுதலாக தருகிறோம் என்று சொன்னால் போதும், அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடியவர் திருமாவளவன் என்று சராசரி அரசியல்வாதியாக மதிப்பீடு செய்கிறார்கள். நான் இதை தற்பெருமையாக இங்கே சொல்லவில்லை. என் தலைமையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்.
யாரோ எவருக்கோ நான் பேசவில்லை. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக பேசுகிறேன். யாருக்கும் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களை குழப்புகிறவர்களிடமிருந்து உங்களுக்கு உரிய விளக்கத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. (2026) சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுக்கு கூடுதல் தொகுதி தராவிட்டால் இது ஒரு யூகமான கேள்வி. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று அழைக்கலாம். மீசை முளைத்த பிறகுதானே சித்தப்பா என்று அழைக்க முடியும். முன்கூட்டியே கேட்பது, உங்களுக்கு அதிகமா சீட்டு தரலன்னா, எங்களுக்கு அதிகமா தரலன்னா நாங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்னு நாம பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க. எத்தனை சீட்டு கேட்பீங்க முன்கூட்டியே உங்கள்ட்ட சொல்லணுமா? நாங்க ஒரு 30 சீட்டு கேட்போம், முன்கூட்டியே வெளியே சொல்லணும். இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம எவ்வளவு அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள், எவ்வளவு சில்லறையாக நம்மை நினைக்கிறார்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உணர்ச்சியப்பட்டு இவர்கள் வார்த்தைகளை கொட்டி விடுவார்கள். அதன் மூலம் இவர்கள் இருக்கிற இருப்பை அசைத்து விடலாம். இப்படி சிலர் கணக்கு போடுகிறார்கள். நாங்களும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த களத்திலே பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் தான். எங்களுக்கும் அரசியல் தெரியும். ஆனால் அதுவல்ல எங்கள் இலக்கு, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த தடவை எத்தனை சீட்டு அண்ணன் வாங்குவாரு, இப்ப யாருக்கு கொடுப்பாரு, இந்த தடவை மதுரைக்காரங்களுக்கு கிடைக்குமா, பாவரசு எம்எல்ஏ ஆயிடுவாரா, ஆற்றல் அரசு எம்எல்ஏ ஆயிடுவாரா, இதல்ல கணக்கு, இதுவல்ல அரசியல். போலீஸ் நெருக்கடியும் சாதி வெறியர்களின் நெருக்கடியும் இருந்தபோது என்னோடு களத்தில் நின்ற தோழர்கள் தான் ஆற்றல் அரசு, பாவரசு உள்ளிட்ட இந்த தம்பிகள் அத்தனை பேரும். மதுரை மாவட்டத்தை சார்ந்த முன்னோடிகளின் பெயரை மொத்தம் இங்கே என்னால் சொல்ல முடியாது, பட்டியலிட முடியாது. அன்றைக்கு திருமாவளவன் நம்மை அழைத்துக் கொண்டு சட்டமன்றத்திற்குள்ளே போவார் என்று யாரும் கனவு காணவில்லை, அப்படி விரும்பி வரவில்லை. நடுராத்திரி 12 மணி வரையில் என்னோடு இருந்துவிட்டு 12 மணிக்கு மேலே கடைசி பேருந்தை பிடித்து மேலூரில் வந்து இறங்கி கல்லம்பட்டி அருகே நடந்தே போகக்கூடிய, தனிமையில் நடந்தே போகக்கூடிய நிலைதான் ஆற்றல் அரசு ஐயாவு போன்ற தம்பிகளுக்கு. அப்போது ஆற்றல் அரசை சாதி வெறியர்கள் சுற்றி வளைத்து கழுத்திலே கத்தியை வைத்து குரல் வளையை அறுக்க முயற்சித்தார்கள். இதெல்லாம் நடந்தது. அதையெல்லாம் தாண்டி என்னோடு நின்றவர்கள். பெரிய அரசியல் புரிதல் கிடையாது, ஒரே நம்பிக்கை, திருமாவளவன் சொல்வது சரியாக இருக்கும், திருமாவளவனோடு நிற்போம் என்பதுதான். திருமாவளவன் பேசுகிற அரசியல் அம்பேத்கர் அரசியல், நம்புவோம் என்பதுதான். அன்றைக்கு நான் இந்த களத்திலே அடியெடுத்து வைத்த போது எனக்கு பெரிய அரசியல் புரிதல் கிடையாது. நான் எந்த அரசியல் கட்சியிலும் இருந்து பணியாற்றிய அனுபவம் பெற்றவன் அல்ல. சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த போதே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன். நான் படித்துக் கொண்டிருக்கிற போதே அரசு ஊழியனாகவும் இருந்தேன். அரசு ஊழியனாக இருக்கிற போதே இந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டேன். தலித் என்கிற வார்த்தையை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற சொல்லை தவிர வேறொன்றும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு அம்பேத்கரின் அரசியலை என்னால் வகுப்பெடுக்க முடியும், ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சொல்லித்தர முடியும். அகில இந்திய அளவிலே தலித் அரசியல் என்ன என்பதை சொல்லி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு மராட்டிய மண்ணில் இருந்து வந்து சிறுத்தை கொடியை நாங்கள் மகாராஷ்டிராவில் ஏற்றுகிறோம் என்று ஏற்றுகிறார்கள். ஆந்திராவிலே ஏற்றுகிறார்கள், கேரளாவிலே ஏற்றுகிறார்கள்.
தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வீதி வீதியாக இன்றைக்கு விசிகே என்று முழங்கிக் கொண்டு போகிறார்கள். தோழர்களே, தேர்தல் அரசியலை 10 ஆண்டு காலம் புறக்கணித்தோம். 1999 ஆண்டிலிருந்து கால் நூற்றாண்டு காலம் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் நிற்கிறோம். சாதி வெறியர்களின் நெருக்கடி ஒருபுறம், காவல்துறை உள்ளிட்ட அதிகார வர்க்கத்தின் நெருக்கடி ஒருபுறம், ஊடகங்களின் இருட்டடிப்பு ஒருபுறம், பரிந்துரைக்க ஆள் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை, பொருளாதார உதவி கிடையாது. இப்படிப்பட்ட அனைத்து குறைபாடுகளோடும் இந்த களத்தில் 25 ஆண்டுகள் தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்றால் இது இமாலய சாதனை, சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. மற்றவரெல்லாம் 100 மீட்டர் ஓடி முதல் பரிசு பெற்றுவிட முடியும். அவர்களோடு நம்மால் போட்டியிட வேண்டுமானால் 1500 மீட்டர் ஓடித்தான் அவர்கள் பெறுகிற பரிசை நாம் பெற முடியும். அப்படி 15 மடங்கு 20 மடங்கு நாம் உழைத்தால் தான் முடியும். அதனால்தான் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நள்ளிரவு நேரங்களிலும் தோழர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நேற்று விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம், அதற்கு முன்னால் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம், அதற்கு முன்னால் எங்கே இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, அதற்கு முதல் நாள் எங்கே இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் கூட நான் இந்த நாள் எனக்கானது, இந்த நேரம் நான் கொஞ்ச நேரம் பகலில் படுக்க போகிறேன், அல்லது சினிமா பார்க்க போகிறேன், அல்லது பீச்சுக்கு போகிறேன், பூங்காவுக்கு போகிறேன் என்று நான் நேரம் ஒதுக்கி ஓய்வை விரும்பி அரசியல் களத்தில் இருந்து விலகி நின்றதில்லை. அப்படி நாம் 25 ஆண்டுகள் இந்த களத்திலே தாக்கு பிடித்து நிற்கிறோம். இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். இப்படி ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு தான் கஷ்டமா இருக்கு. இங்க 5000 பேருக்கு மேல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. மேடையில ஒரு 100 பேர், எங்க போனாலும் இப்படி ஒரு பிரச்சனை. தலைவர் பேசுகிறார், நாம் அமைதி காக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதல் வேண்டும். மேடையில முதல்ல ஏறவே கூடாது. எதுக்கு இப்படி ஏறாங்கன்னு தெரியல. கட்டுப்பாடு இருந்தால்தான் நெடுந்தூரம் பயணிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதிகாரத்தை நோக்கி செல்ல 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 100 வரிசையில் போனவர்கள் 90 வரிசையாக, 80 வரிசையாக, 70 வரிசையாக, 50 வரிசையாக, 30 வரிசையாக, 20 வரிசையாக மாறி கடைசியாக ஒரு வரிசையில் நிற்கணும். 1 by 1 போகும். அப்பதான் அதிகாரத்தை போய் தொட முடியும். அதிகாரத்தை நோக்கி நகருகிற பாதை ஊசி முனை பாதை. அங்க வந்து டிசிப்ளின் வேணும். 1 by 1 தான் போகணும். கும்பலா போனா போக முடியும். நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். சாதாரணமானதல்ல. அம்பேத்கர் அரசியலை பேசுவது சாதாரணமானதல்ல. பொதுவா அரசியல் பேசலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம் என்று பொதுவா அரசியல் பேசலாம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களை ஒரு முறை ஆட்சியில் உட்கார வைங்க, இப்படிதான் சராசரி அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள். 50 வருஷத்துக்கு மேல திமுகவும் அதிமுகவும் ஆண்டு விட்டார்கள். இப்ப நாங்க புதுசா வந்திருக்கிறோம், ஒரு முறை எங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்க. இதுதான் அரசியல். இந்த அரசியல் யாரும் பேசலாம். ரோடு போடுறோம், வீடு கட்டி தரோம், இந்த அரசியல் யாரும் பேசலாம். அம்பேத்கர் அரசியல் பேசுவது மிகவும் கடினமானது. அம்பேத்கர் அரசியல் என்பது வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிடையாது. அது ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவது, அடியோடு புரட்டி புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவது, ஏற்கனவே இருந்த இருப்பை தகர்ப்பது, புதிதாக கட்டமைப்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. அம்பேத்கர் அரசியல் என்பது வெறும் தேர்தல் அரசியல் கிடையாது. சமூக மாற்றத்திற்கான புரட்சிகர அரசியல். அந்த அரசியலோடு தொடர்புடைய அரசியல் தான் பெரியார் அரசியலும் மார்க்சிய அரசியலும். அம்பேத்கர் அரசியல் என்பது
எத்தனை பேர் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்பதல்ல, எத்தனை பேரை அரசியல் பேச வைத்திருக்கிறோம் என்பதுதான் அம்பேத்கர் அரசியல். 4 பேர் சட்டமன்றத்துக்கு போனாங்க சாதிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எங்க கட்சியில 4000 பேரும் அரசியல் பேசுவார்கள் என்பதுதான் அம்பேத்கர் அரசியல். எங்கள் கட்சியிலே 4 லட்சம் பேரும் அரசியல் பேசுவார்கள், அதுதான் அரசியல். இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிக்காரங்களை முக்கியமான ஒரு 10 பேரை திரட்டி மேடையில உட்கார வச்சு சமூக நீதினா என்ன சொல்லுங்க, ஒரு 10 பேரை எழுதி கொடுங்க, யாருக்கும் எழுத தெரியாது. ஆனா அவங்க அரசியல் பேசுவாங்க, ரொம்ப ராஜதந்திரமா வேலையெல்லாம் செய்வாங்க, தேர்தலில் ஜெயிச்சும் போயிடுவாங்க. ஆனா சமூக நீதினா என்ன, அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன சொல்ல முடியுமான்னா பெரும்பாலான பேருக்கு தெரியாது, வரலாறு தெரியாது. அம்பேத்கர் அரசியலை கற்பதும் கடினம், அம்பேத்கர் அரசியலை பேசுவது கடினம், அம்பேத்கர் அரசியலை நடைமுறைப்படுத்துவது கடினம். சனாதன எதிர்ப்பு என்பது அம்பேத்கர் அரசியல். தேர்தல் அரசியலில் இருந்து கொண்டு ஒருவன் சனாதன எதிர்ப்பை பேசுகிறான் என்றால் அந்த தெம்பு, திராணி, கெத்து சிறுத்தைகளுக்கு மட்டுமே உண்டு, சிறுத்தைகளுக்கு மட்டுமே உண்டு. அது சாதாரணமான ஒன்று அல்ல. தேர்தல் அரசியலில் நிற்காத திராவிடர் கழகம் பேசிவிட முடியும், அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க காலங்காலமா. தேர்தல் அரசியலில் பங்கேற்காத சில அமைப்புகள் பேசிவிட முடியும், தேர்தல் அரசியலில் நிற்காத தமிழ் தேசியவாதிகள் பேசிவிட முடியும். தேர்தல் அரசியலில் பங்கேற்கக்கூடியவர்கள் அம்பேத்கர் அரசியலை பேசுகிறார்கள் என்றால், சனாதன எதிர்ப்பு அரசியலை பேசுகிறார்கள் என்றால் அதற்கு தனி துணிச்சல் வேண்டும். இந்திய அளவில் அந்த துணிச்சலை பெற்ற பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த துணிச்சல், இதையும் நான் தற்பெருமை என்ற அடிப்படையில் பேசவில்லை தோழர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கட்சிகள் பேசுகிற அரசியலுக்கும் நாம் பேசுகிற அரசியலுக்கும் உள்ள வேறுபாடு புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஏதோ எல்லாரும் மேல எலெக்ஷனுக்காக திமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கிறோம், அதனால திமுகவுக்கு சப்போர்ட் பண்றோம், அல்லது திமுக நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற மாதிரி அதை குறைச்சி மதிப்பிட்டாதீங்க, குறுக்கி பார்த்துறாதீங்க. தொடக்க காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாமும் விமர்சித்திருக்கிறோம், கடுமையாக விமர்சித்திருக்கிறோம், இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. இதே மேலவனம் முருகேசன் திமுக தொண்டர் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர் அல்ல. அந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து என்னை பார்க்கிற போது தம்பிகள் அழைத்து வந்தார்கள். அப்போது அவர், உங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் நிற்கிறார், அவரை நிப்பாட்டுங்க, நிக்க வேணாம்னு சொல்லுங்க, அப்படிதான் என்ன பேசினார். யாருங்க? என்ன? கம்மாப்பட்டி வையங்கருப்பன். உங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் வேட்பாளரா போட்டியிடுவதற்கு மனு செய்ய தயாரா இருக்கிறார். அவரும் துணிஞ்சு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் நிக்கிறேன், வையங்கருப்பனை நிக்க வேணாம்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு பையன் யாரோ ஒருத்தன் பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. வீரன் சொல்லி அவங்களெல்லாம் நாங்க நிப்பாட்டிடுறோம். ஆனா உங்க கட்சிக்காரங்க, நான் சொல்றேன் எங்க கட்சியில யாரும் நிக்க மாட்டாங்களே அப்படின்னு. இல்ல நிக்கிறார், உடனே சொன்ன இல்ல நான் நிக்கல அப்படின்னு. அப்பதான் அவர் வந்து திமுகன்னு எனக்கு தெரியும். நான் யார் என்ன தேடி வந்தாலும் எந்த கட்சியும் நான் பார்க்க மாட்டேன். பாதிக்கப்பட்டவன் அவ்வளவுதான் என்னுடைய பார்வையில. நீ அண்ணா திமுகவா, திமுகவா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா அப்படிலாம் கிடையாது. விக்டிம். இன்றைக்கு என்னுடைய பார்வை அதுதான். எஸ்சியா நான் எஸ்சியா அதையும் நான் பார்க்க மாட்டேன். விக்டிம், பாதிக்கப்பட்டவர்கள். நம்ம கிட்ட வந்தா அவருக்கு நீதி கிடைக்கணும் நம்பி வர்றார், நம்மால என்ன செய்ய முடியுமோ செய்யறோம், அவ்வளவுதான். ஆகவே மேலவளவு முருகேசன் வந்து என்னிடத்திலே சொன்ன போது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பதனால் நீ திமுக போய் உங்க கட்சிக்காரங்களை பாருங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு துணையா எங்க தம்பிங்க இருப்பாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்பா நீங்க போய் நின்று அன்னைக்கு
இதே இன்னைக்கு ஜஸ்டின் திரவி என்கிற தமிழேந்தி அவங்க தலைமையில ஒரு டீம் இங்க வந்து ஒர்க் பண்ணாங்க எலெக்ஷன் நேரத்தில். யார்? ஒரு 5-6 பேர் வந்து உட்கார்ந்து அன்னைக்கு ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு போகும்போது இவங்களுக்கு சேர்ந்து கேஸ் எல்லாம் வாங்கினாங்க. விசிகேன்னு அன்னைக்கு நம்ம கிடையாது, டிபிஐ தான் இப்ப நாம வந்து அடையாளமாக இருந்தோம். அந்த நேரத்தில் துணிந்து தேர்தல் அரசியல் நாங்கள் நிற்காவிட்டாலும் கூட உங்களுக்காக முதலாக இதை செய்கிறோம் என்று சொன்னோம். இதுதான் அம்பேத்கர் அரசியல். இந்த அரசியலை எந்த கட்சியாலும் செய்ய முடியாது, எந்த கட்சியாலும் செய்ய முடியாது, எந்த கட்சியாலும் செய்ய முடியாது. அம்பேத்கருக்கு படம் வைக்கலாம், அம்பேத்கருக்கு பூ தூவலாம், அம்பேத்கருக்கு சிலை வைக்கலாம், அம்பேத்கருக்கு மாலை போடலாம், அவ்வளவுதான் மற்ற கட்சிகளால செய்ய முடியும். அம்பேத்கர் அரசியலை செய்யக்கூடிய ஆற்றல், துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. அதனால்தான் நான் சொல்லுவேன், எத்தனை பேர் கட்சி தொடங்கினாலும் நம்மோடு அவர்களால் நம்முடைய களத்தில் போட்டியாளராக வந்து நிற்க முடியாது. கட்சி தொடங்குவாங்க, புதிதாக பல கட்சிகள் தோன்றின, ஆனால் சிறுத்தைகள் இயக்கத்தில் இருந்து ஒருவர் கூட அப்படி வெளியேறியதில்லை. சினிமாவில் பார்த்த முகம், கதாநாயகர் என்கிற அவதாரம், எத்தனை பேர் வந்தாங்க? விஜயகாந்த் உட்பட வந்தாங்க. விடுதலை சிறுத்தைகளின் களம் வேறு, விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வேறு, விடுதலை சிறுத்தைகளின் இலக்கு வேறு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நாம் போட்டியாக கருத தேவையில்லை, யாரையும் போட்டியாக கருதி குழப்பிக் கொள்ள தேவையில்லை. இந்த இயக்கத்தை இன்னொரு அரசியல் கட்சியால் ஒருபோதும் சிதறடிக்க முடியாது. நம்முடைய கட்டுப்பாடு இருந்தால் இன்னும் பல பத்தாண்டுகள் இந்த இயக்கம் வீரியத்தோடு முன்னேறி செல்லும். பொதுமக்களுடைய அங்கீகாரத்தை நம்மால் பெற முடியும், அனைத்து தரப்பு மக்களின் அங்கீகாரத்தை பெற முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தனித்த அடையாளம் கொண்ட கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற முடியும். ஒவ்வொருவரும் அரசியல் பேச வேண்டும், அந்த அளவுக்கு நம்மை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, இந்த தேர்தலில் என்ன முடிவெடுத்தாலும் வழக்கம் போல் நீங்கள் ஒத்துழைப்பு நல்கிறீர்கள் என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் தொடர்கிறோம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. யாராவது குழப்புவாங்க, நீங்க குழப்பிக் கொள்ள வேண்டாம். அந்த கூட்டணியை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை 8 கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம். நமக்கு அதுல ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நமக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வலிமைப்படுத்துவதிலும் அதை வெற்றி பெற செய்வதிலும் ஒரு பொறுப்பு இருக்கு. கடந்த தேர்தலில் பல பேர் மனம் திறந்து சொன்ன விஷயம், உங்க கட்சி வலுவா இருக்கிற இடத்துக்கு போனா 400 ஓட்டு இருந்தா 380 ஓட்டு அப்படியே கொத்து கொத்தா விழுகிறது, கொத்து கொத்தாக விழுகிறது. மற்ற இடத்துக்கு போனா 50, 60, 100, 120 இப்படிதான் வருது. எல்லா கட்சியும் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணியில் கொத்து கொத்தாக வாக்குகள் வந்து குவிந்தன, விழுந்தன. வரலாற்றை பதிவு செய்தோம். நாம் தனித்து போட்டியிடாமல் இருந்திருக்கலாம், நமக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் திமுக, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அனைத்து கிராமங்களிலும் கிளைகளை கொண்ட தமிழ்நாடு முழுவதும் வளர்ந்திருக்கிற, வளர்ச்சி பெற்றிருக்கிற, வலிமை பெற்றிருக்கிற பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு மேலவளவு போராளிகளின் குடும்பத்தை சார்ந்த தாய்மார்களுக்கு வழக்கமா ஒரு புடவை கொடுப்போம். பானை சின்னத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் 7 பேருக்கு எவர் சில்வர் பானை கொடுத்தார்கள். பானை என்பது இன்றைக்கு சிறுத்தைகளின் அடையாளமாக மாறி இருக்கிறது. பானை என்பது கீழடி நாகரிகத்தின் அடையாளமாக இருக்கிறது. பானை என்பது தமிழர்களின் தொன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, தொன்மை அப்படிங்கறதா என் பேருக்கு முன்னால தொல் அப்படின்னு.
தொல்காப்பியன் என்பதனுடைய சுருக்கம் தான் தொல். தொல் என்றால் தொன்மை என்று பொருள். தொன்மை அப்படின்னா ஆதி காலத்தில் தோன்றியது அப்படின்னு அர்த்தம். அது எப்ப தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப தொன்மை வாய்ந்ததுன்னா ரொம்ப பழமை வாய்ந்ததுன்னு அர்த்தம். முதுமை வாய்ந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. முதுமை வேற, தொன்மை வேற. 100 வருஷம் வரணும் ஒருத்தன் வாழ்வான்னா 80 வயசானா முதுமை. இது எத்தனை வருஷம் வாழ்வாங்கிறதே தெரியாத காலம். ஆதி காலத்திலிருந்து இப்ப கீழடியினுடைய நாகரிகம் 2500 ஆண்டு காலம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கீழடியில வாழ்ந்த மனிதர்கள் எப்ப வாழ்ந்திருப்பாங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்திருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலும் அது மண்மூடி போச்சு. மண்மூடி போன பிறகு இப்ப தோண்டி பார்த்தா உள்ள பானை கிடைக்குது, ஓடு கிடைக்குது, மண்டை ஓடு கிடைக்குது, அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாம் கிடைக்குது. அதுக்கு முன்னால அது எப்படி இது அழிஞ்சது, எப்படி அங்க மண் மேடானது, புதைந்து போனது எப்படி, அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல மக்கள் நகரம் போல் வீதி அமைத்து, வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் அமைத்து, வீட்டுக்குள்ளிருந்தே கழிவு நீர் குழாய் அமைத்து நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். 2500க்கு முன்னால் நாகரிகமாக வாழ்ந்த இனம் தமிழ் இனம். இது இன்றைக்கு ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே, மானுடவியலும் அந்த ஆய்வுல கண்டறிந்திருக்கிற உண்மை. லண்டன்ல ஒரு ஆய்வகம் இருக்கு. அவன் ஒரு மண்டபத்தை வச்சு முகத்தையே போட்டான், டிசைன் பண்ணிட்டான். இப்படிதான் இந்த தமிழன் முகம் இருந்திருக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த ஒரு சமூகம் பல்வேறு காரணங்களால் இன்றைக்கு இழி பெயரை சுமக்கிற நிலை உருவாகி இருக்கிறது. எச்சரிக்கையாக இல்லாமல் போனால், தற்காப்பு உணர்வு இல்லாமல் போனால், எதிர்த்து போரிடுகிற போர்க்குணம் இல்லாமல் போனால், அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பு என்கிற முன்னுணர்வு இல்லாமல் போனால், அதற்கான ஒரு ஆளுமை வாய்ந்த தலைமை இல்லாமல் போனால், ஒரு இனம் இப்படித்தான் சிதறும், இழிவுகளை சுமக்க நேரும். இதையெல்லாம் உணர்ந்த ஒரு மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையே புதிதாக மாற்றி அமைக்க விரும்பினார். நாம தமிழ்நாட்டுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்தா போதும் நினைக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்தியாவையே புதிய இந்தியாவாக, மாடர்ன் இந்தியா, புதிய இந்தியாவாக உருவாக்க கனவு கண்டார். அந்த கனவுக்கான ஒரு கோட்பாட்டு அறிக்கை தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு தான் மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நான் விடுத்த அழைப்பை ஏற்று திருச்சிராப்பள்ளிக்கு திரண்டு வந்த சிறுத்தைகள் மெய் சிலிர்க்கிறது. ஒரே ஆண்டுக்குள் எத்தனை பேரணி, எத்தனை மாநாடு. ஆளுங்கட்சியினரால் கூட இது முடியாது, ஆண்ட கட்சியினரால் கூட இது முடியாது. யாருக்கும் பணம் கொடுத்து அழைக்கவில்லை, உணவு கொடுத்து அழைக்கவில்லை, வேறு எந்த பொருளும் கொடுத்து அழைக்கவில்லை. தன்னியல்பாக அவரவர் சொந்த செலவிலே அவரவர் ஏற்பாடு செய்து திரண்டு வந்த கூட்டம். வழக்கத்திற்கு மாறாக 4:15 மணிக்கே நான் பேரணியை தொடங்கிவிட்டேன். 7:30 மணிக்கு நிகழ்ச்சியை முடித்து விட்டேன். நம்ம தமிழ்லாம் 7 மணிக்கு மேலதான் கிளம்பிய வராங்க. அண்ணன் இனிமேதான் பேச ஆரம்பிப்பார் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். 4 மணிக்கு தொடங்கிடுவேன், 7 மணிக்கு முடிச்சிருவேன். இந்த தடவை 4:15க்கு தொடங்கி 7:30க்கு முடித்து விட்டோம். உள்ளே வந்த திரள் 5 லட்சம் பேர் என்றால் வெளியே நின்ற திரள் அதுபோல இன்னும் ஒரு மடங்கு திரள். எந்த பத்திரிகையும் இல்லை. மதுரையில ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி போற வழியில ஒரு சின்ன இடம், அங்க முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு. பத்திரிகையில 5 லட்சம் பக்தர்கள் திரண்டார்கள் போடுறான். காலையிலே போட்டுறான். அது சாயந்தரம் தான் மாநாடு. காலை பத்திரிகையே போடுறான். மாலை பத்திரிகை 2 மணிக்கு பிரிண்ட் ஆகுது. மாநாடு 4 மணிக்கு தொடங்குது.
1 மணிக்கு 2 மணிக்கு பிரிண்ட் ஆகிற மானப்பத்திரிகையில 5 லட்சம் முருக பக்தர்கள் திரண்டார்கள். ஆனா லட்சக்கணக்கில் திறந்த திருத்தகில் செய்தியை 3 காலம் செய்தான். ஆதரவு பத்திரிகை உட்கார்ந்து இருக்கிற 4 பேர், நாங்க 5 பேர் உட்கார்ந்து 3 காலம் மாபெரும் 35 ஆண்டு காலம் இந்த களத்தில் நிற்கிறோம். 25 ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்கிற நிலையிலும் கூட ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்கின்றன. இன்னை கூட நான் பேசும்போது என்ன டங் ஸ்லிப் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருப்பான். வார்த்தை தடுமாறுது, எந்த வார்த்தையை விடுறாரு. நான் ஏதாவது இப்ப திட்டிருப்பேன் பசங்களை, அதை எடுத்து போடுவான். பூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 150 தடவை. எல்லாம் எங்களுக்கு நல்லதுதான். எப்படியாவது எங்க பேரை சொல்லுங்க, நீங்க திட்டுறதுக்காவது எங்க பேரை சொல்லுங்க. இவ்வளவு பேர் திரண்டார்கள். திருமாவளவன் இப்படி பேசினாரு, அம்பேத்கர் அரசியலை பற்றி பேசினாருன்னு ஒருத்தம் போட மாட்டான். எந்த யூடியூப் சேனல்ல வராது. எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிரித்து விட்டு போகக்கூடாது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு 5 லட்சம் பேர் திரண்டார்கள். பிஜேபி வளர்ந்து விட்டது. அதுல பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சப்படுத்துறாங்க. அவனுக்கு தப்பி தவறி கூட அம்பேத்கரை கொச்சப்படுத்த மாட்டாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் கும்பிட்ட ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இவங்களுக்கு பேரு சங் பரிவார்னு பேரு. சங்குன்னா சங்கம், பரிவார்னா குடும்பம். சங்கம்னா ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் உடைய குடும்ப கட்சிகள் பேரு சொல்லுவோம். நாங்க பிஜேபி நடத்தல, இந்து முன்னணி நடத்துவோமா. இந்து முன்னணிங்கிறது பிஜேபி உடைய புள்ள, அவன் குடும்பம், அவன் குழந்தை. அது விஸ்வ இந்து பரிஷத்து அவன் குழந்தை, வேற பேர்ல இருப்பான். அவன் வேற பேர்ல இருப்பான். ஏபிவிபி அவங்க மாணவர் அமைப்பு, அந்த மாதிரி அவங்க தொழிற்சங்கம். இதெல்லாம் சங்க பரிவாரங்கள். கேட்டா அது வேறங்க, நாங்க வேறங்க. நாங்க பிஜேபி, அவங்க இந்து முன்னணி. அந்த நிகழ்ச்சியில பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துறாங்க, வீடியோ போடுறாங்க. இந்தியா முழுக்க எந்த இடத்திலேயும் அம்பேத்கரை அவங்க மறந்தும் கொச்சைப்படுத்த மாட்டாங்க. அவன் மனசுக்குள்ள இருக்கும். ஆனா மோடி, அமித்ஷா உட்பட அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்துவார்கள். அதுல குறியா இருப்பாங்க. அம்பேத்கரை பயங்கரமா புகழ்ந்து பேசுவார்கள். அவர் காலடி தொட்டு வணங்குவார்கள். அந்த அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குவார்கள். ஜெய் பீம் சொல்லுவார்கள். ஆனா அரசமைப்பு சட்டத்தை எப்படி செல்லா காசாக்க வேண்டும், அதில் தான் எப்பவுமே குறியா இருப்பார். இதை சொல்லுகிற நுட்பம், இந்த நுட்பத்தை சொல்லுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று நான் மோடி பதவியேற்ற உடனே 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்ன உடனே பத்திரிகையாளர் அழைத்து நான் சொன்னேன், கான்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு, த்ரெட் இருக்கு. உடனே பாண்டிச்சேரியிலே அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை போட்டோம். அதுல இருந்து இப்ப 11 வருஷமா மோடி பிரதமரான நாள்ல இருந்து மதச்சார்பின்மைக்கு ஆபத்து, மதச்சார்பின்மைக்கு ஆபத்து, செக்யூலரிசத்துக்கு ஆபத்து, தொண்டை வரல கத்தி கொண்டிருக்கிறோம். இப்பதான் ஒரு கட்சியா நாம சொல்ற அரசியல பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் ஒவ்வொரு கட்சியா அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ராகுல் காந்தியே இப்பதான் பிடிக்கிறார். காங்கிரஸ் தான் பிஜேபிக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு போராட வேண்டும். ஆனா அந்த கட்சியில் இருக்கிற மூத்த எம்பி சசி தரூர் மோடியை புகழ்ந்து பேசுறார். இதுதான் நிலை. தோழர்களே, நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநகர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு மதச்சார்பின்மை. ஆனா இன்னைக்கு அரசாங்கமும் பாஜக என்கிற அரசியல் கட்சியும் மதம் சார்ந்து இயங்குகிறது, மதத்தை எதிர்த்து இயங்குகிறது. முஸ்லிம் மதத்திற்கு எதிராகவும் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. நாம் இதை எதிர்த்து பேசுவதால் நாம் முஸ்லிம்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் மட்டுமே பேசுகிறோம் என்று எண்ணுகிறார்கள்.
அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை விட உங்களுக்கு சொல்லுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக பேசுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, மோடி அரசியல் என்பது, அமித்ஷா அரசியல் என்பது, பிஜேபி அரசியல் என்பது, RSS அரசியல் என்பது, சங்பரிவார் அரசியல் என்பது அம்பேத்கருக்கு எதிரான அரசியல். அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அரசியல். அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல். அதனால் நாம் அடிவயிறு வலிக்க வலிக்க பேச வேண்டியிருக்கிறது. இந்த புரிதலோடு தான் தேர்தலையும் சந்திக்கிறோம். இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள், எத்தனை வெற்றி என்கிற கணக்குகளை தாண்டி அவர்களை இங்கே காலூன்ற விடாமல், வேரூன்ற விடாமல், வெற்றி பெற விடாமல் தடுத்தவர்கள் சிறுத்தைகள் என்பதை நாம் வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டும். திமுகவா அதிமுகவா என்கிற அரசியல் தேர்தல் களத்திலே உண்டு. அதை திமுகவா பாஜகவா என்று மாற்றிவிட முனைகிறார்கள் RSS காரர்கள். அப்படின்னா அதிமுக பின்னுக்கு தள்ள பார்க்கிறாங்க. அமித்ஷா வந்து சொல்றார், நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம். முந்தா நாள் நான் கேட்கும்போது சொன்னேன், இது மாதிரி அமித்ஷா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்லாம இருக்கிறார்? நேற்று திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, எங்க கட்சி தனித்து பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமித்ஷா அவர்களே, நீங்க சொல்றது இங்க நடக்காது, கூட்டணி ஆட்சி கனவெல்லாம் காணாதீங்க, நாங்க அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைப்போம் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடு இருக்கா இல்லையா? இத சொன்னது யாரு? முதல்ல சுட்டி காட்டியது விடுதலை சிறுத்தைகள் தான். கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக ஒத்துக்கொள்ளாது என்று சொன்னேன். இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். அமித்ஷா கனவு காணுகிறார், அந்த கனவு இங்கே நனவாகாது. ஒன்று. இரண்டாவது சொல்லியிருக்கிறார், எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்துவிட முடியாது அதிமுகவை. அது யாருக்கு சொல்லியிருக்கிற பதில்? கபலீகரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே போட்டு விழுங்குறது, இப்படி போட்டு மெல்லாம அப்படி அள்ளி அப்படி போட்டு அப்படியே முழுங்குறது, அள்ளி அப்படியே வெடுக்கணும் முழுங்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் கபலீகரம். இப்ப எங்க கட்சியே எந்த கொம்பனாலும் விழுங்க முடியாது. அவர் யார சொல்றாரு? கொம்பன் யாரு? கபலீகரம் செய்கிறவர் யார்? திமுகவை அவர் சொல்ல வாய்ப்பில்லை. ஏன்னா திமுக அதிமுகவை சாப்பிட நினைக்கல, எதிர்க்க தான் நினைக்குது. அதிமுகவில இருந்து யாரையும் உள்ள வாங்கி திமுகவில் சேர்க்கணும்னு முயற்சிக்கல. திமுகவே அதை செய்யலங்கிற போது அந்த கட்சியில் இருக்கிற காங்கிரஸால முடியுமா, இடதுசாரிகளால முடியுமா, அல்லது அதிமுகவால முடியுமா? கிடையாது. அப்படின்னா அதிமுகவை கபலீகரம் செய்கிற முயற்சி திமுக தலைமையிலான கூட்டணியால் முடியாது. அந்த முயற்சி அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அப்ப அவர் யாருக்கு பதில் சொல்றாரு? எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது. இப்படி சொன்னாருன்னா பரவாயில்ல, எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னா திமுக அல்லது திமுக கூட்டணி கட்சிகளாலும் வீழ்த்த முடியாது. எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா அவர் மு.க. ஸ்டாலின் தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவர் எங்களை வீழ்த்தலாம் நினைக்கிறாரு, அது முடியாது, நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திய சொல் கபலீகரம். கபலீகரம்னா அப்படியே எடுத்து போட்டு டபக்க முழுங்கிறது, வெடுக்குன்னு முழுங்கிறது, மெல்லாம கடிக்காம அப்படியே முழுங்கிறதுக்கு பேர் தான் கபலீகரம். அது யாரை குறிக்கிற சொல் என்றால் சாட்சாத் பிஜேபியை தான். அப்ப அண்ணன் பழனிசாமி சொல்லி இருக்கிற பதில் யாருக்கு? பிஜேபி. இந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் இன்னும் அவர் பேசுகிறார் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். நமக்கு கருத்தியல் முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அதிமுகவும் திமுகவும் இங்கே எதிர் அரசியல் செய்து கொண்டிருப்பதால் தான் பிஜேபியால் அல்லது காங்கிரஸால் கூட இங்கே வேரூன்ற முடியவில்லை. ஒருவேளை எம்ஜிஆர் உருவாகாம இருந்திருந்தார்னா அண்ணாவுக்கு பிறகு திமுகவா காங்கிரஸ் தான் அரசியல் போயிருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள.
எம்ஜிஆர் உருவானதுனால திமுகவா அண்ணா திமுகவான்னு மாறி போச்சு அரசியல். அந்த போட்டியில காங்கிரஸ் காணாம போயிடுச்சு. அவர்கள் 2 பேரும் வலுவா இருந்த வரையிலும் பிஜேபி இங்க காலம் ஊன முடியல. ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வாங்க. மோடி 10 அடி பின்னால் ஓடிட்டார், 100 அடி பின்னால் வாங்கி போயிட்டார். லேடியோட மோத முடியாதுன்னு அவருக்கு தெரியும். லேடியா மோடியா என்று கேள்வி கேட்டவர் ஜெயலலிதா அம்மையார். ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட போய் கொஞ்சி குழவி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம சுட்டி காட்டுறோம். நீங்க ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தால் சனாதன சக்திகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க மாட்டீர்கள். இப்ப வாங்கண்ண வாங்கண்ண வாங்கன்னு சிவப்பு கம்பளம் விரிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்க ஆட்கள் எல்லாம் நீங்க பிஜேபியில சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்பதை பெரியார் அரசியல் இங்கே உறுதிப்படுத்தி இருக்கிறது. அம்பேத்கர் அரசியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதை மீள் உறுதி செய்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே வலிமை பெற்றிருக்கிறது. இந்த புரிதல்ல தான் நான் காய்களை நகர்த்துகிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தமிழ்நாட்டு அரசியல் திமுகவா அதிமுகவா என்கிற துருவ அரசியலாக இல்லாமல் சிறுத்தைகளா சனாதன சக்திகளா என்று கருத்தியல் தளத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த களத்தில் நாம் வெல்வோம் 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 என்பதை சொல்லி மேலவரவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என உறுதியேற்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.